எல்லாருக்கும் வணக்கம். நம்மள அநேகருக்கு நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும்போது நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, எங்கெங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்ட்ட ஒரு பேட்டியின் போது கேட்டாங்க, நீங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க, முதலமைச்சராக இருக்கீங்க, இதோடு சேர்த்து இலக்கியங்களும் எழுதிட்டுருக்கிறீங்களே, உங்களால் எப்படி முடியுதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம்மா, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் நான் திருடிய நேரங்களில் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, கட்சிக்கு என்ன இது, அரசியலுக்குன்னு இது, அவருடைய வேலைகளுக்குன்னு இதுன்னு சொல்லி தனித்தனியாக அவங்களுடைய உதவியாளர் நேரம் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த நேரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கென்று சில நேரங்கள் இருக்குது இல்லையா, அவருடைய இரவு உணவுக்கு பிறகு. அப்போ எனக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரங்கள், அந்த ஒதுக்கப்பட்ட நேரங்கள் இல்லாத நேரங்களை நான் எடுத்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் நான் திருடி அந்த நேரங்களில் எனக்கு பிடித்த வேலைகளை நான் செய்வேன். இலக்கியங்கள் படைக்கிறதாக இருக்கட்டும், அல்லது கவிதைகள் எழுதுவதாக இருக்கட்டும், வேறு எந்த வேலையாக இருந்தாலும் எழுத்து பணி எல்லாத்தையும் நான் அந்த நேரத்தில் செய்வேன்னு சொல்லி சொன்னாராமா. ரொம்ப அழகு இல்லையா? நமக்குன்னு நிறைய நேரங்கள் இருக்கும். நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த முயற்சி எடுக்கணும்னு நினைப்போம், அல்லது எனக்கு பிடித்த கலைகள் இல்லை ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். நமக்கு பிடிச்சது ஒன்று செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, ஆனால் நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். இனிமேல் உங்களுக்குன்னு இருக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரங்களில் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி திருடுங்க. அந்த நேரங்களில் உங்களுடைய வேலையை செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை இன்னும் அழகாக்க நாம் தான் முயற்சி செய்யணும். இணையிலேருந்து அந்த முயற்சி எடுப்போமா? நன்றி.